இப்ப பேசுங்க. யாரா இருந்தாலும் உங்ககிட்ட நான் பேசுறேன். ஓகேவா? ஐயய்யோ! ஐயய்யோ! மொத எடுத்தோனே போலீஸ் யூனிஃபார்மோட வந்திருக்கீங்க. இப்பதான் உட்கார்ந்து வீடியோ போடலான்னு பார்த்தேன். ஹாய், நல்லா இருக்கீங்களா? ஹேப்பி நியூ இயர். நீங்க வந்தோனே யாருமே வரல லைவ்ல. திடீர்னு எங்க போனீங்க? பக்கத்துல சர்ச்சுல கூட்டாங்க. அதனால அங்க போயிட்டேன். எங்க போனீங்க? பக்கத்துல சர்ச் இருக்குங்க. சர்ச்சுக்கு போயிருந்தேங்க. கூட்டிருந்தாங்க. ஃபோன் வேற அடிக்குது. ஏங்க உங்களுக்கு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு கூப்பிடுறேன். டீசெண்டா பேசுங்க. நான் பேசுறேன் சரிங்களா? அன்டீசெண்டா பிக்கப் பண்ணாதீங்க. ஓகே? யாராவது என்னைய பார்த்தீங்கன்னா, என்னோட ஃபாலோவர்ஸ பார்த்து தெரிஞ்சுக்கங்க. என்கிட்ட டீசெண்டா பேசுவாங்க, விளையாடுவாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க. தப்பா யாருமே பேச மாட்டாங்கங்க என்கிட்ட. பேச மட்டும் தானங்க முடியும். அது தைரியத்துல தானங்க பேசுறோம். பேச மட்டும் தான். வேற என்ன? வேற என்னங்க பண்ணணும்? சாப்பிட்டாச்சுங்க. இன்னைக்கு பக்கத்துல சர்ச்சுல செப நடக்குது. அதனால வந்து தூங்கல. கொஞ்சம் நேரம் ஆகும். அவங்க என்னத்த காட்ட சொல்லுவாங்க? இன்னொரு ஃபோன் வச்சிருக்கேன். அந்த ஃபோன காட்ட சொல்றாங்கன்னு நெனைக்கிறேன். இந்த இன்ஸ்டாகிராம்காரங்க வந்து எதையாவது காட்டுனா தான் வியூவர்ஸு, ஃபாலோவர்ஸு ஏதாவது குடுக்குறாங்க. இல்லைன்னா எதுவும் வியூவர்ஸ், ஃபாலோவர்ஸ் எதுவுமே குடுக்க மாட்டேங்கிறாங்க. நீங்களும் யாராவது காட்டுனா தானே நீங்க ஓடுறீங்க அந்த சைடு. அப்படின்னா அந்த ஃபோன எடுத்து காட்டுங்க. எத்தன தடவைங்க எடுத்து காட்டுறது? பேசுங்க. பேசுறது தானே இதுல வந்திருக்கு. பேசலாமான்னு கேட்டா நான் என்ன சொல்ல? ஆதிரா. நானா? திருமங்கலம். மதுரை பக்கத்துல திருமங்கலம். நீங்க யாரு என்ன சொன்னாலும் காயப்பட மாட்டேன். எனக்கு நெறைய காயப்பட்டேனா, அதனால வந்துட்டு அதெல்லாம் தாங்கிக்கிருவேன் சரிங்களா? யாரு எவ்வளோ காயம் தந்தாலும், என்ன தந்தாலும் தாங்குவேன். கமாண்ட்ல தப்பு தப்பா வருது. என்ஜாய் பண்ணட்டுங்க. அவங்க தப்பு தப்பா பேச தானே முடியும். கொஞ்ச நேரத்துல. வேற என்ன பண்ண முடியும்? என்ஜாய் பண்ணட்டும். நான் எதுக்குங்க கவலைப்பட போறேன்? இந்த சோசியல் மீடியால வந்தா எல்லாத்தையும் என்னங்க ஆகணும்? எல்லாருமே நல்லவங்களா இருப்பாங்களா? ஒவ்வொருத்தங்க மனநிலைமும் ஒவ்வொரு மாரி இருக்கும். அது டக்குன்னு அவங்க பேசுறாங்க. நீங்க சொல்றது ரொம்ப நல்லா இருக்குதா? ஓகேவா? கண்டிப்பா புது வருஷம் சந்தோஷமா தான் இருக்கணும். ஆனா நம்ம நாட்டுல நடக்கிற நெறைய அதாவது பாத்தீங்கன்னா, நெறைய அராஜகங்கள பாத்தீங்கன்னா, அப்படிலாம் இருக்க முடியுதுங்களா? எனக்கு வந்து திருமங்கலங்க. ஆமா, கண்டிப்பா. மூத்த திருநங்கை இங்க அராஜகம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஆண், பெண்களுக்கு வந்து 38 மாவட்டம். ஆனா திருநங்கைகளுக்கு வந்து 42 மாவட்டம். தமிழ்நாட்டுக்கே ஒரே தலைவரு. மு.க. ஸ்டாலின் ஐயா. ஆனா திருநங்கைகளுக்கு மட்டும் ஒரு மாவட்டத்துக்கு 4 தலைவர். மொத்தம் 250 தலைவருங்க இருக்காங்க. 3,00,000 திருநங்கைகளுக்கு. ரொம்ப அராஜகம் பண்றாங்க திருநங்கை. ராம். ஆமா, நீங்க சொல்றது உண்மைதான். யார் என்ன பேசினா என்ன? அதாவது பாத்தீங்கன்னா, எங்க குடும்பத்துக்காண்டி ரொம்ப ஒழுக்கமா இருந்து என்னோட லைஃபையே டோட்டல் டேமேஜ் ஆக்கிட்டேன். அவங்களுக்காண்டி நான் ஒழுக்கமா இருந்தேன். ஆனா என்னைய ரொம்ப முட்டாளாக்கிட்டாங்க. என்னோட இதையே வேஸ்ட் பண்ணிட்டேன் லைஃபையே என் குடும்பத்துக்காண்டி. லோகி, லோகேஷ். உங்களுக்கும் அட்வான்ஸ் ஹேப்பி நியூ இயர். ஐயையோ! சென்னை மந்த்ரா மாரிங்களா? அதாவது பாத்தீங்கன்னா, நான் 2006, 7ல இருந்தே பாத்தீங்கன்னா, திருநங்கைங்க செய்றத வந்து ஆதாரத்தோட 32 மாவட்ட கலெக்டர், சைலேந்திர பாப்பையா, நரேந்திர மோடி எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டேன். ஆனா, அந்த கூட்டத்த ஒண்ணுமே செய்ய முடியல. பண்ற அராஜகத்த பத்தி 7 இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறேன். அதாவது நாங்க நெறைய திருநங்கைங்க வந்து இதுக்காண்டி இது பண்ணுனோம். ஆனா, எந்த திருநங்கைகளும் முன் வர மாட்டேங்கிறாங்க. பயப்படுறாங்க எல்லாரும். இப்படியே இது பண்ணா அவங்களுக்கு அடிமையாவே இருக்க வேண்டியதுதான். ஆதிராமு.
ஏம்மா துணிச்சல்லாம் இல்லம்மா தங்கம். துணிச்சல்லாம் இல்ல. நான் பட்ட வலிகள் அதாவது 12, 13 வீடு போயிருப்பேன். 12 பக்கம் எனக்கு ரீத்து. ஒவ்வொரு பக்கமும் இப்போ திருநங்கைங்க எப்படி சம்பாதிச்சு குடுப்பாங்கன்னு தெரியும்ல. அதனால அது தப்புன்னு சொல்லி எதிர்த்து போராடிட்டு இருக்கேன். நீங்க பேசுறத பார்த்தாலே தெரியுது எவ்வளோ கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேங்க. இனி என்னைய ரொம்ப கொடுமைப்படுத்திட்டாங்கங்க. அதாவதுங்க பெத்தவங்க எங்கள சேர்க்கலைங்களா, அதாவது பார்த்தீங்கன்னா, அதனால இன்னும் நாங்க நம்பி போற லீடருங்க என்னைய மட்டும் இல்ல நெறைய பேர கொடுமை பண்ணியிருக்காங்க. என்னைய ரொம்ப ரொம்ப கொடுமைப்படுத்திட்டாங்கங்க. நான் என்னங்க செயல் பண்றேன்? சார் மிஷின்ல அந்த கரும்பு போட்டு புழியறது மாரி எங்கள புழியிறாங்க. அது வலி தாங்க முடியாம கத்திக்கிட்டு இருக்கிறேன். அதுல என்னங்க வாழ்த்து சொல்றீங்க? ஏங்க ராமு, நான் எத பத்தியும் கவலைப்படலங்க. அதுலேருந்து இப்பதாங்க மீண்டு எந்திரிச்சு வந்திருக்கிறேன். பாத்தீங்கன்னா 10 வயசுல இருந்து ஒரு 25 வருஷம் அவங்களுக்குள்ளேயே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு, அவங்கள அந்த கூட்டத்துல இருந்து தப்பிச்சு இப்பதான் வெளியில வந்து நிம்மதியா இருக்கிறேன். தென்னிந்திய திருநங்கைகள் கூட்டமைப்பு. மொத்தத்துல தமிழ்நாடு திருநங்கைகள் கூட்டமைப்பே வேஸ்ட். இதுல தென்னிந்திய திருநங்கைகள் கூட்டமைப்பு வேறயா? ஏம்மா தங்கம், இங்க என்னைய ஃபாலோ பண்ற நெறைய பேருக்கு நான் வந்து திருநங்கைன்னு தெரியுமா தங்கம். அதனால நான் திருநங்கைன்னு யார்ட்டயும் நான் ஆர்ன்னு சொல்லிட்டு, அதாவது லேடீஸ்ன்னு சொல்லிட்டு நான் பொய் சொல்ல வேண்டியதில்ல. என்னைய திருநங்கைன்னு என்னைய ஃபாலோ பண்ற எல்லாத்துக்குமே தெரியும். இதத்தான் நம்ம உன் வாயில இருந்து கேட்கணும்னு நினைச்சேன். மீரா, இவங்க என்ன கொசுவா? கொசு மருந்து அடிச்சு அவங்கள பூரா இந்த கூட்டத்த அதாவது பார்த்தீங்கன்னா, கொரோனா வைரஸ் கிருமியவே அழிச்சிட்டோம். இந்த மாஃபியா அதாவது திருநங்கைகள் மாஃபியாவ அழிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா இருந்தாலும் ஒரு 50, 60% அராஜகத்த வந்து நான் ஒழிச்சுட்டேன். என்னால முடிஞ்ச வரைக்கும் தமிழ்நாட்டுல. எத்தனையோ பேர நான் காப்பாத்தியிருக்கிறேன். சரியா? அது வந்து எனக்கு பெருமை தான். நான் பட்ட கஷ்டத்துக்கு. இல்ல நான் வந்து திருநங்கை அவங்க கூட இருக்கும்போதே நான் அவங்க கூட இருக்கும்போதே பஸ்திக்குலாம் போமாட்டேன். நான் தொழில் தான் பண்ணிட்டு இருந்தேன். பயப்படாத. என்ன வீச்செருவ எதுவும் கொண்டு வரீங்க? கருப்பசாமி பேசுறது மாரியே இருக்குது. சொல்றது பார்த்தாவே. ஸ்ரீடிகா. நான் சாப்பிட்டேன். கருவா, கருவா. நான் சாப்பிடலைன்னா எதுவும் சாப்பாடு எதுவும் கொண்டு வந்து தர போறீங்களா? ஸ்ரீடிகா ஸ்ரீ. என்னம்மா உன்னோட இது பக்கத்துல வச்சு பார்க்கல, தூரத்துல வச்சு பார்க்கிறேன். ஓ! டீ ஷர்ட் போட்டிருக்கிறியா? எப்படி ஸ்ரீதிகா இருக்க? ஐயோ! மகா உன்னைய தெரியாம இருக்குமா? எப்படி மகா இருக்க?